சூரியன் புதன் 8ல இருக்கும் பொழுது தகப்பனாருக்கு சில பிரச்சனைகள், நம்மளோட ஹெல்த்துக்கு சில பிரச்சனைகள், நம்மளோட இல்லத்தரசிகள், அதாவது கணவனா இருந்தா மனைவி, மனைவனா இருந்தா கணவிக்குள்ள நம்ம கொஞ்சம் சில சுணக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் என்னதான் 4-5 விஷயங்கள் பிரச்சனையானாலும் லாபங்களும் பண வரவுகளுக்கும் பிரச்சனை இருக்காது. குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் படிப்பு விஷயத்துலையும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உள்ளத மாதிரி தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி முடிந்தாலும் இன்னும் 7.5 நாட் சனி கும்பராசிக்காரர்களுக்கு முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சனி இன்னும் 2ஆம் இடத்தில் இருப்பதனால், அந்த சனியே 8ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் ஒரு மாதிரி தூக்கம் விஷயத்துல, ஹெல்த் விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போறப்போ, பாத்ரூம் யூஸ் பண்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே தண்ணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு யோசனையில் போய் நம்ம மாட்டிக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் இருக்குது.